சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமண வைபவத்துக்கான 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் அசுரர்களும் இமயமலையில கூடுனாங்க. அந்நேரம் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது. உலகத்தை சமப்படுத்த எம்பெருமான் ஈசன் கட்டளைப்படி அகத்திய முனி தென்பகுதியில் உள்ள பொதிகை மலைக்கு புறப்பட்டா. பொதிகைக்கு சென்று உலக சமநிலையானதும் கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு அகஸ்தீஸ்வரம் வழி வந்தா. அங்கே துயில் கொள்ள நினைச்சவரு அம்மையப்பனை மனசார நினைச்சு தியானம் செஞ்சார். அப்போ அகத்திய முனிக்கு சிவன் பார்வதி திருமண குளத்தில் காட்சி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம் தான் அகஸ்தீஸ்வரம். வடுகன்பற்றில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் ரொம்பவே பழமையானது. கிபி 1127 ஆண்டுல ஸ்ரீ பல்லவதேவன் என்னும் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில். 276 தேவார ஸ்தலத்துல இந்த திருக்கோவிலும் ஒண்ணு. இது ரொம்பவே சிறப்பு. இங்க தான் அகத்திய முனிக்கு தனி சன்னதியும் இருக்கு. திருஞான சம்பந்தர் இத்திருக்கோவிலை பற்றி தேவார பதிகத்துல ஒரு பாடலும் பாடியிருக்கிறார். இத்திருக்கோவில்ல மூலவர் கிழக்கு நோக்கி லிங்க வடிவில் மகாதேவர் என்னும் பெயரால் போற்றப்பட்டார். அகத்தியர் வழிபட்டதால எம்பெருமான் ஈசனுக்கு அகஸ்தீஸ்வரர்னு பேர் வந்துச்சு. அம்மா உமை பார்வதி தெற்கு முகமாக அறம் வளர்த்த அம்மனாக மெல்லிடை சாய்ந்தவாறு ரொம்பவே பிரகாசமாக காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திருக்கோவில் அம்மையப்பனை வழிபட்டாலே திருமண தடை நீங்கும்னு, ராகு கேது மற்றும் செவ்வாய் தோசை நிவர்த்தி அடையக்கூடிய ஸ்தலம்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த திருக்கோவிலோட முழு ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அகஸ்தீஸ்வரர்னு கமெண்ட் பண்ணுங்க. லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் இந்த கோவில்ல 4 கால ஜாம பூஜைகள் ரொம்பவே பிரம்மாண்டமா நடைபெறும். இந்த வருஷமும் இந்த சிவராத்திரிக்கு 4 கால ஜாம பூஜைகள் இருக்கு. சிவாடியார்கள் சிவபக்தர்கள் அனைவரும் அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அம்மையப்பனை கண்ணார கண்டிட்டு அவங்களோட பரிபூர்ண அருளை பெற்று சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்களாக.